ஆமீன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12 மணி 2 நிமிடங்கள். இன்று 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். நாங்கள் இணைந்திருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். துதிகளோடு, பாடல்களோடு, ஜபங்களோடு, வேத வார்த்தைகளோடு, வேத வாசிப்புகளோடு, கத்தரண்டை சாட்சிகளோடு ஒப்புவிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த ஜபங்கள் துதிகளை கத்தர் நுகர்ந்து அவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் தாமே எழுந்து இந்த காரியத்தில் எழுந்திருந்து அம்மாவை ஆசீர்வதிப்பீராக என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த வேலையிலே கத்தர் வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையிலும் எல்லா தடைகளையும் நீக்கி கத்தர் வழிநடத்த வேண்டும். அதற்காக அம்மாவிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழிநடத்துவார். பிரைஸ் லோட்டம்மா. ஆமென். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல பரிசுத்த ஆவியானவராம் வான்புறாவை வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் ஒரு பலவீனமான பாண்டம், ஒரு மண்ணும் தூசி. ஆனால் ஆண்டவர் அவர் எனக்குள் வந்தார். அவர் எனக்குள் இருக்கிறபடியால் என்னை பலப்படுத்துகிறார். இந்த நாள் முற்றுமா அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானவரனே வந்தாலுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டம் நானே, மண்ணும் குப்பையும் தூசியுமே, பேலனில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானவரனே வந்தாளுமே இந்நேரமே. பரிசுத்த ஆவியானவரே, நான் அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பலப்படுத்துறீங்க. இந்த நாள் உம்முடைய பலன் எனக்கு தேவை. நீர் ஒருவரே என்னுடைய நிலைமையை அறிந்திருக்கிறீர் ராஜா. இந்த நாளில் உம்முடைய பலத்தினால் என்னை இடக்கட்டி இந்த செய்தியை கொடுக்க நீங்கள் பேசுங்க. நீங்க சொன்னீங்கள் ஐயா, நீங்கள் அல்ல நான் பேசுவேன் என்று சொன்னவரே, இந்த நாளிலே ஆவியானவர் நீங்கள் பேச வேணும். எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு ஊக்கத்தை ஆண்டவர் எழுப்புதல் கொண்டு வரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் வந்து ரங்குறதுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். எல்லா துதிகன மகிமை உமக்கு தர ஒரு விதமான தடையிலும் வராதபடி நீர் காத்து இயேசு சுவாமி. எல்லாம் உங்களுக்கு மட்டும் உம்முடைய பாதாரவிந்த முத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறேன் என்ற பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். 4th of November 2013 ஒரு கால வேளையிலே நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த நேரத்திலே என்னுடைய மிகவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட், இப்பொழுது அவ ஆண்டவருக்கு நித்திரை அடைந்து விட்டார், த லேட் தெல்மா, மிஸ்ஸஸ் தெல்மா மேதர். அங்கே நார்த் ஹாஸ்பிட்டல்லே இருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னா, நான் இப்ப ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறேன், நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். அப்ப நான் அவக்காக ஜெபித்து முடித்து நான் என்னுடைய ஜெபத்தை தொடர்ந்து நான் ஜெபித்த வேளையிலே கத்தர் கொடுத்த பாடலை தான் இந்த நாளிலே நான் உங்களோடு ஷேர் பண்ண போறேன். எம்மட்டும் ஜீவன் தந்த கத்தாவே, உம்மையே நான் பாடிடுவேன். எனக்கும் கடந்த நாளிலே என் தேவன் கிருபையாக இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டி தந்திருக்கிறார். ஆகவே எனக்கும் ஜீவன் தந்த கத்தருக்காக இந்த நாளிலே நான் இதோ இந்த பாடலை நான் பாடுகிறேன். நான் கத்தரை மட்டும் பாடுவேன் என்று 1972 April 2
ஆண்டவர் என்னை அபிஷேகத்த நாளிலே நான் அவருக்கு சொன்னேன், உங்களுக்காக மட்டும் பாடுவேன். அப்படியே நான் அவருக்காக மட்டும் பாட அவருடைய கிருபை என்ன தாங்கிறபடியினாலே நான் இன்றும் அவருக்காகத்தான் நான் பாடுகிறேன். ஏனென்றால் நான் கொடுத்த வாக்கை நான் நிறைவேறுவதற்கு கர்த்தருடைய கிருபை எனக்கு தந்திருக்கிறார். நான் பாடுகிறேன். உம்மையே பாடிடுவேன் ஏசையா, உம்மையே பாடிடுவேன். உம்மன்பை நான் பாடுவேன் ஏசையா, உம்மையே பாடுவேன். உம்மையே பாடிடுவேன். நான் அவரை மட்டும்தான் பாடுவேன். நான் கொடுத்த வாக்கை இன்றும் நான் அதைத்தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அவருக்கு மட்டுமே நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், தேவன் தான் எங்களுக்கு ஜீவன் தருகிறார். அந்த ஜீவன் இட் இஸ் சோ பிரஷியஸ், அதோடு வெளியேற பெற்றது. ஆகையால் நாங்கள் அந்த கர்த்தர் கொடுத்த அந்த ஜீவனை பயபக்தியோடும் மரியாதையோடும் கொண்டு நடத்த வேண்டும் எங்களோட வாழ்க்கையை. முதலாவது சரணத்திலே நான் பாடுகிறேன். ஆதரவளித்தீர் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே, உம்மையே நான் பாடிடுவேன். ஆதரவளித்தீர் ஆறுதல் தந்தீர், அடைக்கலமாய் வந்து கூந்தீர், ஆளுகை செய்தென்னை நடத்துவீர். பாருங்க, அவர் எனக்கு ஆதரவு அளித்தார், ஆறுதல் தந்தார், அடைக்கலமாயும் வந்து அன்பு கூர்ந்தார். இந்த ஆறுதல் என்று சொல்ல நான் இந்த நாளிலே நான் அதை குறித்து சொல்லும் பொழுது, அங்க மனிதனுக்கு வருகிற வருத்தம், துன்பம், துயரம் எல்லா நேரங்களிலும் ஆண்டவராகிய தேவன் தான், இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு அவர் ஆறுதல் தருகிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. அங்கே 2 கொரிந்தியர் 1:3-4 வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் மிகவும் அழகாக சொல்லுகிறார். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் தேவனுமா பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினால் எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு உதவி செய்கிறார். ஏன் எங்களுக்கு அவர் உதவி செய்கிறபடியால் இந்த கஷ்டமான வேதனையில இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லுவதற்காக கர்த்தர் எங்களுக்கு திராணி தருகிறதுக்காக எங்களை பலப்படுத்துறாருன்னு பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவோ இதை அனுபவித்திருக்கிறேன். இன்னும் மத்தேயு 5:4 சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று. என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடந்த இந்த ஆறுதலை குறித்து நான் சொல்லும் பொழுது, அங்கே அக்டோபர் 1988 அக்டோபர் 31 1988 என்னுடைய அருமை மகன் அமரேஷ் சுட்டு கொலை செய்யப்பட்டான். அந்த நாளுக்கு முதல் நாள் மாலை, அது ஞாயிறு மாலை, எனக்கு நல்ல கண்ணுக்கு முன்னால நிக்குது. அவன் அங்கே சாட்சி, அவன் அங்கே சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷன்ல இருந்தான். அங்கே முன்னுக்கு போய் சாட்சி கொடுத்தான். பைபிளை கொண்டு போய் மேசையில வைத்துட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கர்த்தரை விட்டு தூரமா இருந்தேன், கர்த்தர் என்ன தண்ட பாச காய்த்தினால் இழுத்து கொண்டார், நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி. அந்த நாட்களுடைய பிரச்சனை நடந்த நாட்களாக இருந்தது. ஆகவே அதற்கு முதல் நாள் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அங்கே கொக்குவில் கிராமத்திலே ரத்தினம்பிள்ளை என்ற ஒரு குடும்பத்தோருக்கு வீட்டிலே போய் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு வந்தோம். ஒவ்வொரு கிழமையும் போனோம். அண்டும் அந்த நாள் போறதுக்கு நான் ஆயத்தமாகும் பொழுது நான் அமரேஷை பார்த்து போட்டு வாரேன் என்று நான் சொல்ல, ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ அவனை கவனமாய் பார், நன்றாக பார், இனி அவனை நீ பார்க்க மாட்டார். என்னுடைய உள்ளம் திக்குண்டு உடைந்தது. நான் என்ன செய்வேன் யோசிச்சேன். நிக்கட்டும், இல்ல பாவியானவர் உள்ளத்துல இல்ல, நான் பிள்ளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு போவேன் என்று சொல்லித்தான் நான் போய் அங்கே அப்பா மெசேஜ் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அந்த கஷ்டமா இருந்தது. நாங்கள் திரும்பி வரும் பொழுது அங்க எங்களை கேட்டடியில ஒரே கூட்டம் ஜனம், பிள்ளைகள் சொன்னார்கள் அவரை ஷேரை பிடிச்சு கொண்டு போயிட்டார்கள்.
அந்த இரவு நாங்கள் ஜெபித்தோம். எங்கட ஜெப வேளையிலே எங்களை பக்கத்து வீட்டிலே சத்தியன் என்ற ஒரு சிறுவன், ஒரு 8-9 வயசு தான் இருக்கும். அமரேஷுக்கு மிகவும் அருமையான அமரேஷுக்கு அவளை நல்ல விருப்பம். அந்த பிள்ளையும் எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணி போட்டு சொன்னான், நான் அமரேஷ் அண்ணா ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு மத்தியிலே இருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று அந்த வேத வசனம் ரோமர் 8:31 அது அண்ணாவோட இருக்கிறது. நாங்கள் இன்னும் ஜெபித்த பொழுது 1 யோவான் 1:21 கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அந்த வசனத்தை அங்கே ஆண்டவர் வந்து கொடுத்து கொண்டிருந்தார். அது என்னுடைய கணவனுக்கு ஒரு ஆதரவாக இருந்ததாக. எனக்கு அடுத்ததாக எனக்கு ஆண்டவர் சொன்னார், 1 யோபு 12:4 உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். உத்தமனாகிய யோபு பரியாசம் பண்ணப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நாள் அடுத்த நாள் நாங்கள் பார்க்கிறோம். இதற்கிடையில நான் சொல்ல வேணும், அமரேஷ் அவன் மரிப்பதற்கு முன்பாக அவன் கொஞ்ச காலம் சிபிஎம்ல தான் அவன் அங்கே ஞானஸ்நானம் பெற்றவன். ஆனா கொஞ்ச நாள் அவன் கொஞ்சம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தவன். ஆனாலும் ஆண்டவர் அதான் சொன்னானே, ஆண்டவர் என்ன பாசக்கயிற்றினால் இழுத்து கொண்டார் என்று. அவன் பெற்ற ஒரு அபிஷேகம், அளவில்லாத அபிஷேகம். எனக்கு சொன்னான், அம்மா இதெல்லாம் அபிஷேகம் என்ற ஃப்ரெண்ட்ஸ் அனுபவிக்க வேணும்னு சொல்லி அவன் மரிப்பதற்கு முன்பாகவே 8 ஃப்ரெண்ட்ஸை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இது அக்டோபர் 88 நடந்தது. இந்த மேயிலே நாங்கள் மே 1 ஹாலிடே வந்த பொழுது நான் அவனுக்காக அவனுடைய வாழ்க்கைக்காக ஒரு நன்றி செலுத்தி தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் ஒன்று செய்வதற்காக நாங்கள் ஆயத்தம் பண்ணி இருந்தோம். 1 மே. அப்ப முதலாம் நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் ஆலயத்துக்கு போகும் என்பதாக நான் குளிப்பதற்காக இந்த தொட்டியை கழுவி கொண்டிருக்க பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே அதிக நாட்களாக ஒரு பாடல் இல்லையே என்று நான் சொல்லி கொண்டிருந்த வேளையிலே எனக்கு அப்படியே நான் சொல்லி போட்டு சமையல் செய்யறதுக்காக அரிசியை கிளைந்து நான் அடுப்பிலே போற பொழுது ஆண்டவர் ஒரு பாட்டு தந்தார். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, வல்லவர் எனக்கு நல்லவரே, இம்மானுவேலனாய் என்னோடிருந்து தாங்கி நடத்தினாரே, இனிமேடும் காக்க வல்லவராம் ஏசென்னும் நாமமுள்ளோர், இனிமேடும் காக்க வல்லவராம் ஏசென்னும் நாமமுள்ளோர், சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, வல்லவர் எனக்கு நல்லவரே, துன்பம் துயரம் சூழ்ந்த போதெல்லாம் வலுவாமல் காத்தவரே, திகையாதே கலங்காதே உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் என்றார். திகையாதே கலங்காதே உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் என்றார். இந்த பாட்டு பாடிக்கொண்டு எனக்கு டைம் போயிட்டது ஆலயத்துக்கு போறதுக்கு. நான் அப்படியே உடனடியாக நான் ஆலயத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் சர்வீஸ் முடிந்து நான் திரும்பி வர மற்ற 2 சரணத்தையும் ஆண்டவர் பேர்ந்து அதை அப்படியே தொடர்ந்து தாராரு. அடுத்த 2 சோர்வூற்ற வேளையில் ஆவியை ஊற்றி கிருபையா தேற்றினாரே, நான் செய்வதெல்லாம் உன் நன்மைக்கே என்ற அன்பரின் தோணி கேட்டதே, நான் செய்வதெல்லாம் உன் நன்மைக்கே என்ற அன்பரின் தோணி கேட்டதே, சேனைகளின் கர்த்தர் நல்லவரே,
வல்லவர் எனக்கு நல்லவரே. மரணத்தின் வேளையில் கருணாயின் தேவன் கண்ணீரெல்லாம் துடைத்தார். ஆறுதல் தந்து நித்தியத்தில் உன்னை என்னோடு சேர்ப்பேன் என்றார். ஆறுதல் தந்து நித்தியத்தில் உன்னை என்னோடு சேர்ப்பேன் என்றார். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, வல்லவர் எனக்கு நல்லவரே. நான் நினைக்கிறேன், நான் சர்வீஸ் முடிஞ்சே லேட்டா தான் வந்து அதன் பிறகு இதன் பாடியும். ஆனால் எனக்கு இப்ப யோசிச்சாலே ஆச்சரியமா இருக்கு. அந்த நாட்கள் எங்களுக்கு செல்போன் ஒன்றும் இல்லை. ஆனாலும் எப்படியோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த யுத்டே இந்த பாய்ஸுக்கு அந்த ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை பாட்டு பழக்கி, இந்த திங்கட்கிழமை அவன் டெஸ்டிமனி சர்வீஸ்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டை முழுவா பாடினாரு. நானும் வயலின் வாசிச்சேன். கத்தருக்கே சோத்திரம். எப்படியோ அந்த நாமம் அவன் கூடாக கத்துடைய நாமம் மகிமைப்பட்டது. இன்னும் எனக்கு இன்னும் ஒரு 2013 என்னுடைய கணவனுக்கு ஸ்ட்ரோக் வந்தது. அந்த வேளையிலே நான் என்னுடைய அது திடீரென்று வந்தது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அந்த வேளையிலே என்னுடைய மகனுக்கு டாக்டர் சொல்லிட்டார், ஐ டோன்ட் திங்க் யுவர் டேட் கேன், he will not live more than 6 months என்று சொல்லிட்டார். not more than 6 months. ஆனால் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று. நான் வேதனையோடு நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு எரேமியா 31:16 கூடாக பேசினார். நீ அழாத படிக்கும் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாத படிக்கும் கண்களை காத்துக்கொள்ளென்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு நல்லவர். வேதனைப்படுற வேளைகளில் அப்படியே பேசுறார். ஆயினும் எனக்கு 5 வருஷம் 6 மாசங்களுக்கிட்ட ஏதோ என்னுடைய கணவனை நான் வைத்து பார்த்து என்ன மனம் சந்தோஷப்படத்தக்கதாக அவருக்கு நான் எல்லாம் செய்யத்தக்கதாக கர்த்தர் செய்தார். 6 மாசம் கொடுத்தது டாக்டர் கொடுத்தது 6 மாசம். ஆனா ஆண்டவர் 5 வருஷங்களும் ஏதோ எத்தனை மனுஷன்றதை நான் மறந்துட்டேன். அப்படியாக வேண்டிய ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்தை மாறுதல். அப்ப ஒரு பாட்டு தந்தார். இம்மட்டும் உதவிய எபினேசரே, இனிமேடும் உதவ வல்லவரே, கரத்தால் என்னை நாடத்துவீரே, தனிமையாயிருக்கையில் துணையா நீரே, ஆறுதல் தந்தென்னை அணைத்தீரே, ஆளாதே என்று சொல்லி கண்ணீர் துடைத்தீரே, மட்டும் உதவிய எபினேசரே, இனிமேலும் உதவ வல்லவரே, கரத்தால் என்னை நடத்துவீரே. ஆறுதலின் தேவன் என்று பாருங்க. இப்ப இப்படியாக வேதனையா போறவர்களுக்கு, மரணத்தில இழப்பில இருக்கிறவர்களுக்கு நான் ஆறுதலை சொல்றதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் நான் செய்வதெல்லாம் உன் நன்மைக்கே என்றுதான் பாட்டும் தந்த. ஒரு நாளும் என்ற ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார். அவர் எப்பொழுதும் எனக்கு நல்லவர் வல்லவருமாய் இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கு சோத்திரம். அடைக்கலமா வந்தார் என்று அடுத்து நான் பாடுகிறேன். அடைக்கலமா வந்து அன்பு கூர்ந்தார். அடைக்கலம் என்றால் ஒரு பாதுகாப்பான இடம், விரோதிகளின் தாக்குதலுக்கு தப்பியோடு இருக்கிற ஒரு இடம். தாவீது அதிகமாக இந்த அடைக்கலத்தை பற்றி பேசுவான். ஏனென்றால் அவனுக்கு வந்த எல்லா வேளைகளிலும் அவனது ஒவ்வொரு குகையிலும் அங்கும் இங்குமா அவனுக்கு கர்த்தர் அவனை ஒரு அடைக்கலத்துக்குள்ள வைத்து காத்திருந்தார். உபாகமம் 33:27 சொல்லுகிறது, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அநாதி தேவனே அடைக்கலமானீர், சட்டைகளின் நிழலில் வந்தடைந்தேன், சட்டைகளின் கீழாரோக்கியம், கரத்தால் என்னை நடத்திடுவீரே,
பாருங்கோ, அநாதி தேவன் தான் எங்களுக்கு அடைக்கலாம். நீரே எனக்கு அடைக்கலமானே, நீரே எனக்கு ராட்சிப்புமானே, ஏரேன் சொந்தம். இன்னும் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் 46, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பாருங்க, எங்களுக்கு அனுகூலமான துணை அடைக்கலமா இருக்கிறது எங்களுடைய தேவன். அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நாங்கள் வந்து விட்டால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, பாதுகாப்பு இருக்கும். தாவீது அங்க 62ஆம் சங்கீதம் 6-7 வசனங்கள் சொல்லுறார். அவரே தேவனை சொல்லுறார், என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த அடைக்கலத்துக்குள்ள வந்தபடியால் அவன் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்றான். என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, என் பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறேன்னு சொல்ற. பாத்தீங்களா, அவன் தேவனை தனக்கு வைத்துக் கொண்டபடியினாலே தன்னுடைய அடைக்கலம் கர்த்தருக்குள் இருக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு சந்தோஷமா அவர் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், அன்பு கூந்தீர். என் பாடலே அன்பு கூந்தீர் என்று பாடுறேன். தேவன் எனக்கு பாராட்டின அன்பை பாட எனக்கு நாவு போதாது, காலங்களுமே போதாது. அவர் எனக்கு பாராட்டின அன்பில ஒரு சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு பாடுகிறேன். என்னென்றால், முதலாவதாக, பாவியான என்னை தேடி வந்த அன்பை வாழ்நாள் எல்லாம் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். பாவியான என்னை தேடி வந்த அன்பை வாழ்நாள் எல்லாம் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். பாடுவேன் பாடிடுவேன் பாடே கொண்டே இருப்பேன். பாருங்கோ, பாவியா இருந்த என்ன தேடி வந்தாரே, நீதிமானாக இல்லை, நான் பாவியா இருந்த வேளையிலே ஆண்டவர் பாவியா என்னை ரட்சித்து எனக்கு ரட்சிப்பு தந்தார். இன்னும் நான் அடுத்ததாக நான் பார்க்கிறேன், என் பாவங்கள் மன்னித்து மறந்தாரே, தம் ரத்தத்தால் என்னை கழுவினாரே, அவர் ஜீவன் என்னை உயிர்ப்பித்ததால் நான் என்றென்றும் வாழ்ந்திடுவேன். என் பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, மறந்தார். அங்க வசனம் சொல்றது, ஆளியில் போட்டு விட்டாராம், அது மேல வராதபடிக்கு. அப்படியான ஆண்டவர், இவ்வளவு அருமையான தேவன் என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னித்த தன்னுடைய ரத்தத்தால் என்னை கழுவினார். இன்னும் என் நோய்களை அவர் சுமந்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் தழும்புகளால் நான் குணமானேன், உயிருள்ள மட்டும் பாடிடுவேன். பாவம் மன்னித்து என் இரத்தத்தால் கழுவி தன்னுடைய பிள்ளையாக்கி ரட்சிப்பு தந்தது மட்டுமல்ல, என் நோய்களையும் அவர் சுமந்தார், என் பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார், தழும்போலினால் நான் குணமானேன். இவ்வளவு அருமையான ஆண்டவர் என்று பாருங்க. இப்படி எல்லாம் எனக்கு செய்த ஆண்டவர் இவ்வளவு பெரியவர் என்றது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். ரோமர் 5:5 பார்க்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவி ஆனவரே, பரிசுத்தர்களின் துணையாளரே, பாசமாயம்மை நடத்திடுவீர். கர்த்தருக்கு சோத்திரம். இன்னும் அவர் ரோமர் 5:5 வந்து சொல்லுறது, பரிசுத்த ஆவியானவரே, என் உள்ளமும் அன்பால் நிரப்பிவிடும், உம்மை போல் என்னை மாற்றிவிடும், சித்தம் போல் என்னை நடத்திடுவீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் என் உள்ளத்தை தன்னுடைய அன்பால் நிரப்புறார். பாருங்க, அருமையான ஆண்டவர். இன்னும் நாங்கள்
அங்கே எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே அவருடைய அன்பை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரத்தின் 16 இருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனால் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரம் இன்னது என்று அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இங்க இதையும் எனக்கு ஆண்டவர் ஒரு பாட்டு தந்தார். இயேசுவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் அறிய முடியாம். இயேசுவின் அன்பு என்று மாறிடாதே, அவர் அன்பில் நாமும் நடந்து மகிழ்ந்திடு. பாருங்க, அவருடைய அன்பிலே எங்களை நடக்கும்படிதான் ஆண்டவர் சொல்றார். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், வாக் இன் லவ். அடுத்தது நாம் பார்க்கிறோம் 2வது சரணத்திலே, வசனம் எனக்கு உணவாக தந்தீர், ஆவியால் என்னை நடத்துவீர், உம்மையே நம்பினார் வாழ்ந்திடவே. வசனம் எனக்கு உணவாக தந்தீர். அங்க யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் 14ஆம் வசனமும், ஆதியிலே வார்த்தை இருந்ததுவே, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, வார்த்தை மாமிசமாகி வார்த்தை மாமிசம் ஆகியது மக்கா. பாருங்க, இந்த வார்த்தை ஜீசஸ் கிரைஸ்ட், the incarnate word of God, ஜீசஸ் கிரைஸ்ட், God in the flesh. இயேசுதான் அங்க மாம்சம், வார்த்தை மாம்சம் ஆகிய எங்களோடு அவர் இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இவர்தான் இயேசு வார்த்தை பற்றி அங்க சொல்லப்படுகிறது. 1 யோவான் எழுதின நிருபம் அங்கே 1ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே யோவான் சொல்லுகிறார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசுதான் வார்த்தை. இதை இவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், தொட்டதும் கண்டதும் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். பாருங்க, வெளிப்படுத்த விசேஷம் 19ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம், இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. யோவான் கண்ட தரிசனத்திலே யோவான் இதை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் இந்த வார்த்தை உணவாக தந்தார் என்று நான் பாடுகிறேன். அங்கே உபாகமம் 8ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு நீயும் உன் பிதாக்களும் உங்களுக்கு அறியாதிருந்த ஒரு மன்னாவினால் உங்களை போஷித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் இங்க அதைத்தான் நாங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்துவின் ஞானம் பெற்று ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போய் 40 நாள் பசியா இருந்த வேளையில தான் அவன் சாத்தான் வருகிறான். நீ சொல்றான், நீ தேவனுடைய குமாரனானா இந்த கல்லுகளை அப்பமாக்கு, ஏன் பசியா இருக்கிற? அப்ப இயேசு இதாலதான் அவனுக்கு அடி கொடுக்கிறார். மனுஷன் வார்த்தை அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயில இந்த வார்த்தையினால் தான் பிழைப்பான், அதுதான் அவனுக்கு உணவு என்று சொல்லி அவனுக்கு ஒரு அடி கொடுக்கிறார் இயேசு.
அங்க யோபுன்னு சொல்றார் 23 அதிகாரம் 12 அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்து கொண்டேன் என்று யோபுக்கும் அவருடைய வசனம் தான் அவனுக்கு அது உணவு போல இருந்தது. இன்னும் 119 103 உம்முடைய வார்த்தைகளின் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமே. அவன் டேஸ்ட் பண்ணினபடியா கர்த்தருடைய வசனம் அவனுக்கு இனிமையாக இருந்ததுன்னு சொல்றது பாக்குறோம். பேதுருவும் சொல்றார் 1 பேதுரு 2:2 நீங்கள் சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனத்தை ஒரு பாலுக்கு ஒப்பிடுகிறார். திருவசனத்தை இப்படி குழந்தைகளுக்கு பாலை கொடுக்கறது போல இந்த வசனமே பாலை போல நீங்கள் அதை பருகுங்கள், அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அது மேல் வாஞ்சியாருங்கள் சொல்றார். எனக்கும் ஆவியானவர் அந்த பாடல்கள் தான் என்னை கொண்டு செல்லுகிறது. அவர் அந்த பாட்டுகள் தான் காலையில நான் வர்ஷிப் பண்ண எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. எனக்கும் அது உணவாக இருந்தபடியாத்தான் இங்கே எனக்கும் ஆவியானவர் எனக்கு இந்த பாட்டு தந்து, உன் வசனம் எனக்கு உணவாக தந்தேர் என்ற ஆண்டவர் எனக்கு அதை உணவாக எனக்கு வசனத்தை தந்தார் என்றபடி நானும் கர்த்தரை சோத்திருக்கிறேன். அடுத்தது, உம்முடைய ஆவியால் என்ன நடத்தும், உம் ஆவியால் என்ன நடத்துவீர் என்று நான் பாடுகிறேன். எனது முதலாவது பாடல் என் நேசரின் அன்பை நான் என் சொல்வேன் என்றதிலும் அப்படித்தான். தூயாதம் ஆவியினால் என் நேசரின் அன்பை நான் என் சொல்லுவேன், பாவியன எந்தன் பாவங்களை பாங்காய் மன்னித்தேன் என்றார். தூயாதம் ஆவியே நான் நிறைத்தேன், தூய்மையாயிருக்கவே பணித்திட்டாரே. என அழைத்த பொழுது சொன்னார், நீ தூய்மையா இருக்க வேணும் என்று சொல்லி தன் தூய ஆவியை எனக்கு தந்தார். இன்னும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு துணியாளராயிருக்க நான் ஏற்கனவே அதை பாடிவிட்டேன். இன்னும் நான் ஒரு பாட்டிலே நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன், ஒன்றுமில்லை என்றப்ப ஆண்டவர் சொல்றார், ஒன்றுக்கு முதவத நான் என்று ஏங்கித்தே அங்கினி கலங்கிடாதே, ஆவியால் உன்னை அபிஷேகித்து அற்புதங்கள் செய்ய அழைக்கிறாரே. பாருங்க, அபிஷேகம் தந்து என்னை அழைக்கிறார். நீ ஒன்றுக்கும் உதவாது என்று நீ நினைக்காத, நான் உன்னை ஆவியினாலே அபிஷேகித்து அற்புதங்களை செய்கிற உனக்கூடாக நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னவர். எத்தனையோ அற்புதங்களை நான் பார்த்தேன் என்ற வாழ்க்கையிலும் என்ற ஜீவியத்திலும் ஊழியத்திலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, உம் சித்தம் செய்வதே என் ஆவல், உம் சாட்சியாய் வாழ உம்மோடு என்றும் வாழ்ந்திட வேணும் என்று சொல்லி நான் பாடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது வார்த்தை எஸ் 3வது வசனத்திலே நான் பார்க்கிறேன், உம் சித்தம் செய்வதே என் ஆவல் நாதா, உம் சாட்சியாய் வாழ தந்தேனையாம், உம்மோடு என்றும் வாழ்ந்திடவே மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே, உம்மையே நான் வாடிடுவேன். இந்த சித்தம் செய்ய வேண்டிய என்று சொல்லும் பொழுதும் எனக்கு பாட்டு தந்திருக்கிற ஆண்டவர், உம் சித்தம் நான் என்றும் செய்ய உம் சத்தம் நான் கேட்டிட என்னுள் தங்கிடும் எந்தன் தேவனே, என்னை ஆட்கொள்வீர் நானும் அன்பை பாடிட என்னை நடத்துவீர். உம்முடைய சித்தம் நான் செய்வதற்கு எனக்குள் நீ தங்கும் என்று கேட்கிறேன். ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கும் பொழுது நாங்கள் அவருடைய சித்தத்தை செய்வோம். இன்னொரு பாட்டிலே நான் உலக வலையில் சிக்கியிருந்த என்னை விடுவித்து ஓமக்கன்று தெரிந்து கொண்டீரே, உம் ஆவி என்னில் தங்க உம் அபிஷேகம் தந்தீர், உம் சித்தம் என்றும் செய்ய உமக்கே நான் சொந்தம், கருவில் என்னை கண்ட கருணாகரனே.
இன்னும் சித்தம் நான் என்றும் செய்ய சத்தம் நான் கேட்டிட என்னுள் தங்கிடும். பாருங்க, ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அவர் எங்களுக்குள் வந்து என்னை ஆட்கொண்டு நடத்தும் பொழுது அவருடைய சித்தத்தை நான் செய்வதற்கு எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் ஆண்டவர். இன்னும் ஒரு பாட்டிலே சித்தம் செய்வதே என்றுமென்னாவல் வாக்கு தங்கள் நீத்தமும் என் ஆவல் சமூகம் தன்னிலே என்று நான் ஜீவித்து உம்மோடு நீத்தியராஜ்யம் சேரு மட்டும் காத்திட இறங்குவாயனே ஏழையின் ஜெபம் கேட்டு எனக்கருள் புரிவாயே. ஒரு நாள் ஏதோ வேதனை, லார்ட் திஸ் இஸ் டூ மச், என்னால தாங்க முடியாது என்று சொன்ன பொழுதுதான் இந்த பாட்டு தந்தார். இறங்குவாய் ஐயனே என்ற பாட்டு என்ற ஜெபத்தை கேளும் என்று சொல்லி அதுல ஒரு சரணம் தான் சித்தம் செய்வது என் ஆவல். அதைத்தான் நான் அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் என்னை காவல் பண்றேன் என்று நான் பாடுகிறேன். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் யோவான் 6:38 அங்க இயேசு சொல்லுறார், என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். அவர் அங்க இருந்து வந்தது அதுக்குத்தான். கத்தர் வந்து அவருடைய என்ன பாவியான மனுஷனை ரட்சிக்க வேணும், அப்ப ரத்தம் சிந்தப்பட வேணும், பரிசுத்த ரத்தம். ஆகவே இயேசு வர வேணும். அது வந்ததே அந்த நோக்கம், அவருடைய பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு சொல்லுறார். இன்னும் மத்தேயு 26:39 ஒரு கவலையான காரியம்தான். இயேசு அங்கே அந்த தோட்டத்திலே எல்லாம் ஜெபித்து வேதனை பட்டுட்டு வந்து அவன் சொல்லுறார், இயேசு சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியாக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, அவருக்கு தெரியும் அவர் வந்ததே அதுதான். ஆனாலும் மனுஷிகம் அவருடைய அந்த மனுஷத்துல அவருக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட போறார். ஆகவேதான் சொல்லுறேன், ஐயோ உங்கள் சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் சித்தம். பாருங்க, எல்லாவற்றிலும் பிதாவுடைய சித்தத்தான் அவர் செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏன் அப்படி செய்து எங்களுக்கு என்ன, ஹியஸ் செட் அன் எக்ஸாம்பிள். நாங்களும் எப்பொழுதும் என்ன செய்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமோ அது அவருடைய சித்தமோ என்று நாங்கள் அறிந்து ஆராய்ந்து ஆவியானவருடைய பலத்தோடு தான் சில காரியங்கள் நாங்கள் செய்வதற்கு முன்வர வேணும். அல்லாவிட்டால் எல்லாம் பிழைச்சுப்போம். இன்னும் அங்கே நாங்கள் யோவான் 4:34 இயேசு வந்து அங்க அங்க எருசலேமுக்கு போற வழியிலே சீயார் என்ற இடத்திலே ஒரு கிணறு இருந்தா அதுல பக்கத்திலே அவர் களைச்சு போயிருந்த வேளையிலே அந்த சமாரிய ஸ்திரி வாராள். அந்த சம்பவம் முழுக்க சொல்லி எனக்கு இயலாது. ஆனாலும் அந்த வேளையிலே அவளுக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுக்கிறேன் எல்லாம் முடிஞ்ச பிறகு இவர் சீஷர்கள் வந்து உணவு எடுக்க போயிட்டாரு, திரும்பி வாரார்கள். அவர்கள் ஒரு பெண்ணோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு என்று சொல்லி அவள் போய்விட்டாள் என்றால் அவள் விளங்கி விட்டாள், இயேசுதான் மேசியாண்டு ஓடிட்டாள் தண்டு அங்க இருக்கிறவருக்கு சொல்லுவாரு. அந்த நேரத்துல இவ வந்து சாப்பாடை பற்றி அதோட கதைச்சவளவுதான் இயேசு சொல்லுறார், அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்க. தன்னுடைய போஜனமா அது தனக்கு உணவு. ஆண்டவர் பிதாவுடைய சித்தம் செய்யணும். அப்ப இயேசு அப்படி செய்ய வேணும்டா, நாங்களும் அதே விதமானதான் கர்த்தருடைய சித்தம் நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக பரிசுத்த ஜீவியம் செய்திடுவாய், பரமனி சித்தமுமாது அல்லோ, சீயோனில் உன்னையும் சேர்த்திடவே சீராயன் ஏசுன்னை அழைக்கிறார். என்னத்துக்கு? பரிசுத்த ஜீவியம் நாங்கள் செய்ய வேணும், பிரிந்து வாழ வேணும். அதுதான் பரமனுடைய சித்தமாயிருக்கிறது. அடுத்ததாக சாட்சியாய் வாழ நான் தந்தேன் என்று நான் பாடுகிறேன். கர்த்தருக்கு சாட்சி. விசுவாசிகள் எல்லாரும் நாங்கள் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்பதாக தான் அழைக்கப்படுகிறோம்.
எமது விசுவாசிகளின் அழைப்பிலே நாங்கள் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டும். இது எங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. பாருங்க, இயேசுடைய அன்பை பற்றி நாங்க சொல்ல வேணும். இந்த உலகம் பொல்லாப்பையும் கொலையையும் அப்படிப்பட்ட காரியங்கள் அறிந்திருக்கிறதில் இயேசுடைய அன்பை அறியவில்லை. அப்ப யார் அவர்களுக்கு எப்படி சொல்றது? அவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய அழைப்பே நாங்கள் பரிசுத்தமா பிரிந்து வாழும் பொழுது எங்களுடைய ஜீவியத்துல ஒரு சாட்சியா நாங்கள் வாழ வேண்டும் என்பிருக்கிறது. விசேஷமாக அங்க நான் ஒரு பாட்டுல பாடுகிறேன். வாருமாந்த நாமெல்லோரும் ஒன்றாய் கூடி இயேசுவின் மகத்துவத்தை பிரஸ்தாவிப்போம். அவரின் அன்பை இவ்வுலகம் அறிந்திடவே அவர் சாட்சியாய் நாம் வாழ்ந்திடுவோம். இன்னொரு பாட்டிலே என் பிழையாவையும் பொறுத்தாரே தன் சாட்சியாகவே அழைத்தாரே அக்கினி ஊடக நடந்திடவே அக்கினி அபிஷேகம் தந்தாரே. எனக்கு ஆண்டவர் தனக்கு ஒரு சாட்சியா இருப்பதற்காகத்தான் இந்த அக்கினி அபிஷேகம். ஏன்னா அக்கினி ஊடாகத்தான் நான் நடந்தது. அவர் எல்லாம் தெரிந்தபடியாத்தான் எனக்கு அக்கினி அபிஷேகம் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இன்னொரு பாட்டில் நான் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், இயேசு என்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். என்னுள்ளத்தில் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், என்னுள்ளம் அவர் அன்பால் பொங்கி வடியுதே. அவர் அன்பில் நான் என்றும் நிலைத்திருந்து அவர் சாட்சியா என்றும் நான் வாழுவேன். ஆண்டவர் அழைத்தது சாட்சியா ஜீவிப்பதற்கு, அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், அவராலே மீட்கப்பட்ட விசுவாசிகள் எப்பொழுதும் நாங்கள் அப்படித்தான் சாட்சியா இருக்க வேணும். அதுக்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அப்போஸ்தலர் 1:8 எங்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்த எருசலேமின் யூதேயா முழுவதிலும் சமாரியாவின் எல்லாம் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இதைத்தான் அங்கே இயேசுவும் அங்கே பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போகும் முன்பதாக தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த சொல்லுகிறார். லூக்கா 24ஆம் அதிகாரத்தின் அந்த கடைசி அந்த வசனங்களை சொல்ற, நீங்கள் சாட்சிகளா இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் அங்கே மேலே வாக்கு தத்தம் பண்ணினதை நீங்கள் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள், அபிஷேகம் பெறும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி அங்கே அவர் மேலே போறதை நான் அதை முழுக்க வாசிக்க எனக்கு டைம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த சாட்சியை குறித்துதான் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும். நாங்கள் ஆண்டவற்றை அழைப்புக்கு நாங்கள் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும். விட்னஸிங் ஃப்ரம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சில காரியங்களை நாங்கள் சாட்சி பகரலாம். எங்களோட தேவைகள் வந்த நேரத்திலே ஆண்டவர் அதிசயமா தேவையை சந்திக்கிறார். வியாதி வந்த வேளையிலே டாக்டர்ஸாலே கைவிடப்பட்ட வேளையிலும் அவர் சுகத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் நாங்கள் சாட்சிகளா சொல்ல வேணும். அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தர், தூரமாயிருக்கிறவர்களாக நாங்க ப்ரே பண்ணும் பொழுதும் ஆண்டவர் தொடுகிறார். இதெல்லாம் ஒரு சாட்சியாக இவற்றை எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது எங்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. விட்னஸிங் as a major part of Christian living. எங்க கிறிஸ்தவர்களுடைய எங்களை வாழ்க்கையில சாட்சி பகர வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் உதவி செய்கிறார். பாருங்க, மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. கர்த்தர் எங்களை அவர் ஒளியா இருக்கிறார். நான் எங்களை மனுஷர்களுக்கும் அவர் நாங்கள் வெளிச்சம், எங்களிலே அவருடைய வெளிச்சம் நாங்கள் அது பிரகாசிப்பிக்க வேணும், கொடுக்க வேணும். லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்றேன். நாங்கள் எல்லாரும் ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை. இன்னும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு டைம் போய்விட்டபடியா நான் இந்த தீம் சாங்கை பாடி என்னுடைய செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மட்டும் இவன் தந்த கர்த்தாவே உம்மையே நான் பாடிடுவேன். ஆதரவளித்தீர், ஆறுதல் தந்தீர்,
அடைக்கலமாய் வந்து அன்பு கூந்தி ஆளுகை செய்தென்னை நடத்துவி இம்மட்டும் ஜீவன் தந்த கத்தாவே உம்மையே நான் பாடிடுவேன். வசனமெனக்கு உணவாக தந்தீர். ஆவியால் என்னை நடத்துவீர். உம்மையே நம்பி நான் வாழ்ந்திடவே இம்மட்டும் ஜீவன் தந்த கத்தாவே உம்மையே நான் பாடிடுவேன். சித்தம் செய்வதே என் ஆவல் நாதா. சாட்சியாய் வாழ தந்தேன் ஐயா. உம்மோடு என்றும் வாழ்ந்திடவே இம்மட்டும் ஜீவன் தந்த கத்தாவே உம்மையே நான் பாடிடுவேன். ஆம் இயேசு சுவாமி, ஜீவன் தந்தவரே, நான் உமக்கு சாட்சியா நிக்க என்னை அழைத்த தேவனே, இந்த நாளும் இந்த செய்தியை கொடுக்க நீர் எனக்கு பலன் தந்து என்னை நடத்தின தயவுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். என்ன மட்டுமல்ல, உம்முடைய அபிஷேகத்தையும் தந்து உம்முடைய இரத்தத்தால் கழுவி மீட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் உங்களுக்கு சாட்சியாக வாழ வேணும். விசேஷமா இந்த உலகம் பொல்லாங்காயிருக்கிறது. எல்லா இடமும் மரணம், எல்லா இடமும் கஷ்டம், வியாதிகள், ஒருவருக்கு பொறாமை, கொலை, பாருங்க, எல்லா இடத்திலும் யுத்தங்கள். இவை எல்லாத்தின் மத்தியிலும் நாங்கள் எங்களுடைய சமாதானமும், நாங்கள் மற்றவர்களுக்காக ஜீவித்து மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற அது ஒரு சாட்சியாக இருக்க எங்களை அழைத்த ஆண்டவருக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேணும். இந்த நாளும் நான் சொல்லுவது, ஆண்டவரை எங்களை துக்கப்படுத்தாதபடி நாங்கள் அவருக்கு சாட்சியா ஜீவிக்க தேவன் தாமே எங்களுக்கு பலன் தருவாராக. இந்த நாளிலும் என்னுடைய எல்லா விதமான பலவீனத்திற்குள்ளாகவும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி எனக்கு பலன் தந்ததுக்காக நான் நன்றியோடு நான் அவரை ஸ்தோத்திருக்கிறேன். இன்னும் இந்த சங்கமம் வானொலியின் ஊடாக இந்த செய்தியை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் எனக்கு தந்த இந்த பெரிய ஒரு கிருபை, அவருடைய கிருபைதான் ஆண்டவர். இப்படியாக இல்லாவிட்ட நான் என்ன செய்திருப்பேன்? தனியா நான் சும்மா இருந்திருப்பேன். நான் ஆண்டவர் எவ்வளவு அருமையா எனக்கு இந்த செய்தியை தருகிறபடியினாலே எனக்கு தனிமையும் இல்லை, நான் எல்லா நேரமும் வீணா போடுறதும் இல்லை. அவருடைய வார்த்தையை நான் எனக்கு தந்த அழைப்ப நான் மிகவும் கவனமாத்தான் செய்வதற்குத்தான் எப்பொழுதும் ஆண்டவருடைய பலனை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்படியே ஆண்டவர் இந்த சங்கமத்திலும் எல்லாரையும், ஸ்பெஷலா பிரதரையும் சிஸ்டர் ரீட்டாவையும் இன்னும் எல்லா சங்கமத்தோடு சேர்ந்த குடும்பங்கள் எல்லாரும் ஆண்டவரையும் என்ன போலதான் இவ்வளவு டெடிக்கேட்டடா, இவ்வளவு நேரம் செலவழித்து எல்லாவற்றையும் செய்யும் பொழுது எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேணும். ஒவ்வொரு ப்ரோக்ராமை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எனக்கும் இதை தந்த இந்த கிருபைக்காக நன்றியோடு நான் சோத்திருக்கிறேன். மீண்டுமா நீங்க செய்த சகல நன்மைகளுக்காக இவ்வளவாக நீங்கள் எங்களுக்கு அன்பு கூந்தீங்கள், அடைக்கலமா வந்தீங்கள், ஆறுதல் தந்தீங்கள், எல்லாவற்றுக்காக நான் உண்மை ஸ்தோத்திரித்து சகல துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே தந்து ஐ லவ் யூ லார்ட் என்று சொல்லி இந்த செய்தியை எல்லா துதிகன மகிமை இயேசு ராஜாவுக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபித்தேன், ஜெயம் எடுத்தேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன், 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 ஆமேன். Thank you, Jesus. Thank you. ஆமேன், ஆமேன்.
கடந்த 50 நிமிடங்களாக இணைந்து கத்தரண்டை ஜெபங்களோடு சாட்சிகளோடு துதிகளோடு பாடல்களோடு வார்த்தைகளோடு வழிநடத்திய உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய டெடிக்கேஷனுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தர் எல்லாவற்றையும் காண்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்களை குடும்பத்தாரையும் ஒப்புவித்து கொண்டு இந்த வேளையிலும் என்ன தலைப்பு கொடுக்குறீங்கம்மா? மட்டும் கர்த்தரே ஜீவன் தருகிறார். சரி, அப்புறம் விடலாமா ப்ரோ? கர்த்தரே ஜீவன் தருகிறாரா? ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா. அருமையான வார்த்தைகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழிநடத்தி கத்தர் தந்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் ஆரியராஜா அம்மா அவர்கள் இணைந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்தார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே தனிமையின் பாதையில் செல்கின்ற பொழுதும் அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன். God bless you அம்மா. ஆமேன், ஆமேன். Thank you. Bye. Amen. Amen.